கருப்பசாமி கதை கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மக்களை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் நம்ம கருப்பசாமி அங்கே கோயிலுக்கு வந்து குடியிருக்கிறாங்க. அந்த சாமி ரொம்ப துடியாகவும் மக்களை பாதுகாப்பாகவும் வச்சிருக்கிறதுனால அந்த மக்கள் கருப்பசாமிக்கு விளக்கு வச்சு வழி நடத்தி வராங்க. கருப்பசாமி நம்ம பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிட்டதுனால கருப்பசாமியை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு அந்த மக்கள் அந்த கருப்பசாமியை பாதுகாத்துட்டும் வராங்க. அப்போ ரமேஷ்ன்ற ஒரு அரக்கனான ஒருத்தன் அந்த இடத்த எப்படியாவது கைப்பற்றணும்ட்டு வாரான். அதை எவ்வளோதான் கைப்பற்ற முடிஞ்சாலும் முடியாது அப்படின்னு பூசாரி அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுறாரு. ஆனால் அந்த பூசாரி சொல் பேச்ச அவன் கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து என்ன நடந்தது தெரியுமா? இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம கருப்பசாமி அவனுக்கு பாடம் புகட்டணுக்காக ரொம்ப கோபமாக வந்து அவன் கனவுல வந்து, இது என்னோட மக்கள், இதை நான் பாதுகாத்து தான் ஆவேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான்.